எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். அறனருள் பன்னிரு திருமுறை இசை விழா 21ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அறனருள் பன்னிரு திருமுறை இசை விழாவினை நம்முடைய 26வது மகா சந்நிதானம் அவர்கள் முதலாவதாக வந்து தொடங்கி வைத்து ஆசியுரை நல்கி இன்றையோடு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இது இந்த நினைவாக அமைகிறது. இந்த 21ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு நினைவுரிய விழாவாகும். காரணம், இதை தொடங்கி வைத்த மகா சந்நிதானம் அவர்களினுடைய 100ஆண்டு விழா இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் அறனருள் என்ற ஒரு அமைப்பினை ஸ்தாபிதம் செய்து இன்றைக்கு வெளிநாடுகளில் சென்று திருமுறை பணியை ஆற்றி அன்பர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே அவர் சமாளித்து வளர்க்கிறார். எல்லாரும் வெளிநாட்டிற்கு செல்வது என்பது தன் குடும்பத்தை வளர்ப்பதற்காகத்தான் பொருளீட்ட செல்வார்கள். ஆனால் சாமி தண்டபாணி வெளிநாட்டிற்கு சென்று திருமுறை பாடி ஈட்டுகின்ற பொருளையும் அன்பர்களையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சமைத்து வளர்க்கிறார். அவருக்கு உறுதுணையாக திருக்கலர் சபாரத்ன தேசிகர் அவருடைய மகனார், நமது பாராட்டுதலுக்கும் அன்பிற்கும் உரிய பதிவாளராக இருந்த சண்முக சுந்தரம் அவர்கள் மிக சீரோடும் சிறப்போடும் இந்த பணியை செய்து வருகிறார்கள். ஒரு காலத்தில் திருக்கலர் என்று சொன்னால் திருமுறைக்கு ஒரு ஆணி வேறால ஒரு தலம் என்று சொல்லுவார்கள். காரணம், அங்கிருந்துதான் பல ஓதுவாமூர்த்திகள் சென்று திருமுறைகளை வளர்த்தவர்கள். அதிலே திருக்கலர் சுந்தரேச தேசிகர், சுப்பையா தேசிகர், இவருடைய தகப்பனார் சபாரத்ன தேசிகர், இவங்கெல்லாம் ஞானப்பிரகாச தேசிகர், இவர்களெல்லாம் அந்த பெரும் தொண்டினை செய்தவர்கள். ஒரு இதிலேயே மந்திரமாவது நீர், இப்போ நம்ம எல்லாம் காந்தாரம் அந்த பண்ணு அதில் கொல்லி இதில் நவரோசில் பாடுகிறோம். அவர்கள் தான் முதலாக சுந்தரேச தேசியன் இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அப்படித்தான் பாட வேண்டும் என்று மந்திரமாவது நீரு என்றுதான் அவங்க பாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பின்னாடி ஒரு திரைப்படத்தில் காப்பி அடித்து சிங்கார வேலனை தேவான்னு பாட்டு எழுதினேன். உடனே கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு அப்பயே அந்த காலத்தில் 20,000 ரூபா அபராதம் வாங்கினாங்க. அப்படி ஒரு முறைமையை புகுத்தியவர்கள் திருக்கலர் குடும்பத்தினர். அவங்க வீட்டு பொண்ணு தான் சாமி தண்டபாணி அவருடைய துணைவியார். அவரும் இந்த ஏன்னா ஒரு பெண்ணாக இருக்கின்றவர்கள் எந்த அளவிற்கு இந்த திருமுறையை, அவருடைய சகோதரர் நாகநாதன் மயிலாப்பூர்ல இருந்தார், இப்போ திருவான்மியூர்ல இருக்கார். அப்படி இந்த குடும்பங்கள் திருமுறைக்காகவே. இவருடைய தந்தையார் நம்முடைய சாமியா தேசிகர், அவங்க குடும்பம் பெரிய குடும்பம். நம்முடைய தர்மயாதினத்தில் அடியவராகவும் இருந்து காசி மடத்தில் இணையதிபராகவும் விளங்கியவர்கள் சுந்தரமூர்த்தி தம்பிரான். அவர்களும் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்படி திருமுறைக்காக பன்னெடுங்காலம் இந்த குடும்பம் பாரம்பரியமாக பணியாற்றி வருகிறது.
இங்கே நிலையத்திலே இருந்து பல மாணாக்கர்களை சம்பா இந்த குழுவினர் இவங்கெல்லாம் இங்கே பின்னாடி கட்டடத்தில் தான் தங்கியிருந்தார். அவ்வளோ பேர்களையும் இங்கே உருவாக்கியவர்கள். பெரிய இசையமைப்பாளர் இளையராஜா கூட இவற்ற திருமுறை படித்தவர்கள் தான். அப்படி ஒரு திருமுறையை வளர்ப்பதிலே சாமி தண்டபாணி மிக ஆர்வம் கொண்டு இந்த அறநூறு நிகழ்ச்சியினை செம்மையாக அவரும் அவரை சார்ந்த குடும்பமும் இந்த பணியை ஏற்று செய்கிறது. இதிலே மகா சன்னிதானம் அவர்களுடைய 100ஆண்டு விழா நினைவாக நாங்கள் சென்ற முறை கூட தெரிவித்திருக்கின்றோம். 100ஆண்டு விழா என்பதனால் 100 இடங்களில் அவர்கள் காலத்திலே சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம், அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது. அதன் மூலமாக உலகெங்கும் 6 மாநாடுகளை மிக சீரிய முறையில் நடத்தினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இவர்களுடைய 100ஆண்டு விழாவிலே, ஏனென்றால் நம்முடைய ஆதீனங்களிலேயே ஓதுவா மூர்த்தியாக இருந்து ஆதீனகர்த்தராக பதவியேற்றவர்கள் எங்களுடைய மகா சன்னிதானம் அவர்கள்தான். அவர்கள் முறையாக 7 ஆண்டு காலம் செட்டியார் பாடசாலையிலே, சபா ரத்னன் செட்டியார் அவர்கள் பாடசாலையிலே பயின்றவர்கள். அதன் பிறகு திருப்பனந்தாளிலே பணியாற்றி அப்புறம் துறவு நிலைக்கு வந்தவர்கள். அதனால் அந்த 100 இடங்களில் அனைத்துலக திருமுறை ஆராய்ச்சி நிறுவனம் என்று ஒரு அமைப்பினை தொடங்கி அதன் மூலமாக மாணாக்கர்களை சேர்த்து திருமுறை பயிற்சி, அதிலே ஓராண்டு படிக்கின்றவர்களுக்கு திருமுறை மணி, 2 ஆண்டு படிக்கின்றவர்கள் திருமுறை மாமணி என்று 3 ஆண்டு காலத்திட்டங்களை அதற்குரிய திட்டங்களை வகுத்து முதல் ஆண்டு அகத்தியர் தேவார திரட்டினை பாடமாக வைக்கப்பட்டு தொடங்கப்பட்டு, அதிலும் இன்றைக்கு இலங்கை தான் முதன்மை இடத்தை பெற்று 200 இடங்களிலே மையம் ஆரம்பித்து செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்னைக்கு உலகம் முழுவதும் இலங்கை மக்கள் சென்று ஆங்காங்கே சமயத்தை வளர்ப்பதிலே அவர்கள் பெரும் பங்காற்றி வருகிறார்கள். அந்த வகையில் சென்னையிலேயும் 15 இடங்களுக்கு மேலாக அந்த மையம் தொடங்கப்பட்டு, தமிழகத்தில் 190 இடங்களுக்கு மேலாக மையங்களை ஆரம்பிக்கப்பட்டு, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்த மகா சன்னிதானம் அவர்களுடைய 100ஆண்டிலே, இந்த ஓராண்டிலே சேர்ந்திருக்கிறவர்களுக்கு திருமுறை நம்முடைய ஆதீனத்திலே உருவாக்கப்படுகிறது. ஓதுவா மூர்த்திகளை 5 ஆண்டு பாடத்திட்டங்களோடு 24வது மகா சன்னிதானம் காலத்தில் தான் 1941ஆம் ஆண்டு தொடங்கி திருமுறை ஓதாய் என்ற எங்களுடைய ஆச்சாரிய பெருமகனுடைய வாக்கிற்கிணங்க அது தொடங்கப்பட்டது. திருமுறை நமக்கு பாடினால் எல்லாம் கிடைக்கும். அதுக்காக திருமுறை விழா நடத்தி உங்களை திருமுறை பாடுங்கள், திருமுறை வாழ்வியல் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியது என்று சொல்வதற்காகத்தான் 12 நாட்களும் 12 திருமுறைகளை மிக சீரிய முறையில் அமைக்கப்பட்டு, ஒரு திருமுறை இசையரங்கு, ஒரு சொற்பொழிவு, ஒரு தலைமை, தொடக்க உரை, முன்னிலை என்று பலரும் இந்த விழாவிலே கலந்து கொள்கிறார்கள். இதில் நம்முடைய தலைமையேற்று இந்த நிகழ்வினை தொடங்கி இருக்கின்ற சிவாலை மோகன் அவர்கள், தொடக்க உரையாற்றிய வழக்கறிஞர் மணிவாசகம் அவர்கள், இவர்களோடு இன்றைய நாளில் விருது பெற்றிருக்கிறார்கள். இருவர் ஓதுவா மூர்த்திகளாக நம்முடைய திருக்கழுக்குன்றம் சொக்கலிங்க தேசிகர் அவர்களுக்கு பன்னிசை மாமணி விருதும், இங்கே தர்மியாதீன புலவர் பனசை மூர்த்தி அவர்களுக்கு செந்தமிழ் வித்தகர் என்கின்ற விருதினையும் வழங்கி, நம்முடைய தர்மியாதீன தேவார பாடசாலையினுடைய தலைமை ஆசிரியராக விளங்குகின்ற
திருத்தணி சாமிநாதன் அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருது கொடுத்ததை பாராட்டி அதற்காக இந்த இங்கே உள்ள அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதில் நம்முடைய டிஎன்ஆர் அவர்களுடைய மகனார், அவரும் நம்முடைய ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய டைரக்டராக இருந்து மகா சன்னிதானத்திற்கு பணியாற்றியவர்கள். இப்படி இந்த பலரும் இந்த திருமுறையை போற்றுவதிலே தலைமையகமாக விளங்குகின்ற சென்னை மிக ஆர்வமாக இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் விழா என்றாலே எல்லாருக்கும் பெரிய உடல் மனம் எல்லா வகையிலையும் அலைச்சல் ஏற்படும். ஆனால் தொடர்ந்து 12 நாட்களும் காலை தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும், ஏன்னா 8 மணி ஆயிட்டுனா அவங்கவுங்க பஸ்ஸை பிடிக்கணும், ஊருக்கு போய் சேரணுங்கிறதுல அதில் கவனமாக இருப்பார்கள் சென்னை வாழ் மக்கள். மற்ற இடங்கள்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை நேரத்திற்கு அதை செம்மையாக செய்வதிலே இந்த அறநருள் கடுமையாக அதை கடைபிடிக்கிறது, பாராட்டுதலுக்குரியது. ஏனென்றால் நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தபோது நாழிகை சொற்பொழிவு என்று ஒரு இயக்கத்தை தொடங்கினோம். அப்போது 2 நாழிகை தான் ஒரு நிகழ்ச்சிக்கு, 24 நிமிஷம். அதில் 22வது நிமிஷம் பேசுகின்ற போது முதல்ல அதில் மைக்கில் ஒரு லைட் எரியும், 23வது நிமிஷம் எரிகின்ற போது சிவப்பு லைட் எரியும், 3வது 24வது நிமிஷம் ஆனோன்னா மைக்கு நிறுத்திடுவாங்க. அப்படின்னா அவங்க மற்ற யார் எந்த உடைய புகழ்ச்சி உரையோ எதுவுமே இல்லாமல் நேரடியாக சப்ஜெக்ட் அந்த தலைப்பின் கீழ் அவர்கள் பேசுவது என்பது. அறநாழிகை தொடக்க உரையும் தலைமை உரையும், அறநாழிகை தொகுப்பு உரையும் நன்றி உரையும், அப்படி ஒரு ஏற்பாடை செய்து மிக சிறப்பாக அது நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் அங்கே கட்டளை தம்பிராக இருந்தபோது. ஆனால் திருமுறைகள் நம்முடைய வாழ்வியலை நெறிப்படுத்தும். அந்த திருமுறைகளை படித்தால், திருமுறைகளை ஓதினால் வல்லவாறே அருள்வான். நமக்கு ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்றார், ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காம வினை அகற்றி நல்லவாறே உண்டன் நாமம் நாவில் நவின்று ஏத்த வல்லவாறே வந்தருளாய் வலிவலம் மேயவனே என்று சொல்கிறார். 6 நிலையில இருந்து திருமுறைகளை ஓத வேண்டும். ஏன்னா திருமுறை ஓதுவதற்கு என்பதற்கே ஒரு தலைமீது கை குவித்து பாடுவது என்பது ஒரு தலைகளும் கைமேல் தூக்கி என்று, அதுதான் நம்ம மடத்துல மட்டும்தான் அந்த பாரம்பரியம் இருக்கிறது. பூஜை ஆனவுடனே பஞ்சபுராணம் பாடுவார்கள். இப்போ பார்த்தா எல்லாம் தலைக்கு மேலே கை வைத்து கொண்டு தான் பாடுவார்கள். அது சிதம்பரத்திலையும் அது நடக்கிறது. மற்ற இடங்கள்ல அப்படி நடக்குதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் அந்த மரபுகளை சொன்னது பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் அதை காட்டுகிறார். அதனால ஒரு சட்டம் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. சும்மா எல்லாருக்கும் கொடுப்பாரா? பேங்க்ல பணம் இருந்தால் தானே வட்டி வரும். சும்மா போய் எனக்கு வட்டி கொடுன்னா எப்படி கொடுக்க முடியும்? அதனால இந்த 6 நிலைகளில் நின்று நாமும் இறைவனுடைய நாமத்தை ஓதினால் இறைவன் வல்லவாறே அருள்வான். எப்படி? நல்லவாறே நாம் நவின்று ஏற்ற வேண்டும். எதை நவின்று ஏற்ற வேண்டும்? இறைவனுடைய நாமத்தை நவின்று ஏற்ற வேண்டும். அந்த நாமத்தை நவின்று ஏற்றுவதற்குரிய வழிமுறைகள் என்ன அப்படின்னார். பரபரக்க வேண்டாம். எங்களுடைய ஆச்சாரியன் குறிஞான சம்பந்தர் சொன்னார், பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் வரவரக் கண்டாராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் நன்றி குன்றாதே ஏங்கி இளையாது இது அப்படின்னு சொன்னார். அதனால ஒல்லையாரி
அப்படின்னு சொன்னார். கொள்ளையாரின்னா வேகமா பரபரப்பா செய்யறது. சென்னையில இருக்கிறவங்கலாம் அப்படிதான் இருப்பான். அதனாலதான் சென்னையில இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ப்ரெஷரு, ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் வருகின்ற நோய் வர்றதுக்கு காரணமே பரபரப்பு தான். இவங்க விடிய காலம் ராத்திரிலாம் கண்ணு முழிச்சிட்டு விடிய காலம் ஏந்திரிச்சு தாமதமா ஏந்திரிச்சு ஆபீஸுக்கு போகும்போதெல்லாம் சிக்னல் போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த சிக்னலை தாண்டி தாண்டி ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்குள்ளாரும் ஆபீஸ் டைம் வந்துருமா. அது இப்ப ரேக பதிவு பண்றது வேற வச்சுட்டுதாங்க எல்லா இடத்துலயும். அதனால பலருக்கும் இந்த டென்ஷன்னால தான் நோயே வருது. அதனால அந்த பரபரப்பு கூடாது. அதை ஆச்சாரியன் திருஞான சம்பந்தர் சொன்னார். அவர் வழியில் நின்று நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபரரும் பரபரப்பினோடே பல செய்தாங்கு பாழுக்கிரைப்ப என்று சொன்னார். அதனால்தான் மணிவாசகரும் சொல்லுகின்ற போது பப்பர வீட்டிருந்து நின் அடியார் என்று பரபரப்பை பற்றி பேசப்பட்டது ஞானசம்பந்த பெருமான் ஒல்லையாரி. அதனால பரபரப்பு இல்லாமல் உள்ளம் ஒன்றி மனசு ஒன்றி பூசிக்க வேணும். அது இல்லாத வழிபாடு பூசை இது நமக்கு பயனில்லை. அதனால்தான் யாருக்கு செல்வம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். நமக்கு உரிய 16 வகை செல்வங்களை சொல்லுகிறார். சொல்லுகின்ற போது மனம் நாள்தோறும் உள்ளம் ஒன்றி யாரு உரைக்கின்றார்களோ வணங்குகிறார்களோ மனத்தினால் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் எல்லாம் கொடுப்பான், அபிராமி கொடுப்பார் என்பதை சொல்லுகின்றார். அதனால உள்ளம் ஒன்றி செய்ய வேண்டும். உள்ளம் ஒன்றாமல் செய்வது அது வழிபாடாக கூட இருக்காது. சிவபூசையிலேயே அது ஒரு பகுதி. நக்கீரர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். பூதம் 1000 பேர் சேர்ந்தால் அந்த 1000 பேரையும் அடித்து சாப்பிடுவதற்காக ஒரு ஆள் குறைஞ்சது. அந்த 1000 பேரை எப்படி அது தேர்ந்தெடுக்குது என்று சொன்னால் சிவபூசையிலேயே கவன சிதைவு ஏற்படுகின்றவர்களை அவர்கள் கொண்டு போய் வைத்து அந்த பூதம் சாப்பிடும். 999 பேரை சேர்த்து வச்சுட்டது கொகையில். ஒரு ஆள் பாக்கி. இவர் சரவண பொய்கையில் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு அரசன் இலை கீழே விழுகிறது. விழுந்த இலை பாதி குளத்திலேயும் பாதி இலை கரையிலேயும் விழுகிறது. தண்ணீரில் விழுந்த பகுதி மீனாகவும் தரையில் விழுந்த பகுதி பறவையாகவும் இருக்கிறது. ரெண்டும் அதது தன் பக்கத்துக்கு இழுக்க இதை கொஞ்சம் அவர் பார்த்துட்டார். சிவபூஜையில் ஓட்ட விட்டுட்டார். உடனடியாக நக்கீரரை பிடிச்சிட்டு போய் அங்கே சேர்த்து அப்போதுதான் அவர் திருமுருகாற்றுப்படை பாடினார் என்று நமக்கு வரலாறு பேசுகிறது. அதனால உள்ளம் ஒன்றி செய்யணும், ஒல்லையாரி நீக்கி செய்யணும். அப்புறம் என்ன, கள்ளம் ஒழிந்து, கள்ளம் திட்டுத்தனம்ங்கிறாங்கல்ல, அது பார்வையினாலேயும் உள்ளத்தினாலேயும் சேர்ந்து செய்வது கள்ளம் நீக்கி. எப்படின்னா பண்ணோடு பாடல் செவிமடார் பண்பல்ல பாராட்டார் வீடில் புகழ்பகையினார். கண்ணு பார்க்கலாம், காது கேட்கலாம், ஆனால் உள்ளம் ஒன்றி செய்வது என்பது, அதோடு நோக்கி செய்வது என்பதுதான் அதற்குரிய பலன் வேறாகவும் ஆதரவாகவும் இருக்கும். ஒருவன் தவத்திலே போய் உக்காடுறான், அவன் காட்டிலே போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவர் கேட்கிறார்கள், எங்க போய் நீ இங்க காட்டுல தான் ஐம்புலன்களை வெல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. சந்தடியில போய் உக்காந்தாதான் நீ ஐம்புலன்களை வெல்றியா என்னன்னு தெரியும். இங்க போய் காட்டுக்குள்ளார உக்காந்தீங்கன்னா யாரும் இங்க வரப்போறா அப்படின்னா. சரின்னு இவன் சந்தடியில உக்காந்தான். அப்ப கண்ணை மூடிட்டு உக்காந்த உடனே முதல்ல ஒரு சலங்க சத்தம் கெட்டுது. யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு காது களிர் முதல்ல போச்சு. அடுத்தது மூக்கு களிர், மல்லிகைப்பூ வாசனை அடிச்சுது. யாராவது பெண்கள் வந்திருப்பாங்களோ அப்படின்னு மூக்கு களிர் அந்த பக்கம் போச்சு. அப்புறம் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துருவோமே அப்படின்னு லேசாக கண்ணை திறந்து பார்த்துது. பெண்ணு தான் தெரிஞ்சுக்கிட்டான்.
அடுத்து வாய்க்களிறு, அது போய் நான் தான் இங்கே தவத்தில் இருக்கேன்ல, ஏன் இங்கே வந்தேன்னு வாய்க்களிர் பேசுது. இந்த நாளும் போன உடனே தளிரடி தாங்கி சென்றது என் நெஞ்சின்னு மனசும் போயிட்டு தான். ஐம்புல களிரும் தம்புலத்து கிழுப்ப பூனிடை பிறவி கானகத்து உழலாது ஏனைய முத்தி நாடு எய்துவோர் ஞானவாரனும் நல்குதி எனவே என்று குமரகுருபர் தன்னுடைய ஆச்சாரியனிடம் கேட்கிறார். எப்படி யானை மேலே பூனை மேலே போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதனால்தான் தொண்டர் அஞ்சி களிரும் அடக்கி அப்படின்னாரு. அடக்குனா திமிரும், மடக்குனா அது ஒரு வழி நம்மை திரும்பி வரும். எப்படி ஆற்றுல தண்ணி வருகின்ற போது அணையை போட்டோம்னா அது உடனே வெள்ளம் அணையை உடைச்சிட்டு போகும். அதுக்காக அங்கங்கே வாய்க்கால்கள்னால பிரித்து விடுவது போன்றுதான் இந்த களிர்களை மடக்கி என்று ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தார். அதனால் உள்ளம் ஒன்றி கள்ளம் நீக்கி ஒழித்து வெய்ய சொல்லையாரி, தீமையான சொற்களை சொல்லக்கூடாது. அதனால்தான் நாம் எத்தனையோ பெரிய தர்மங்களை செய்ய முடியவிட்டாலும் கூட இனிமையாக பேசுவது ஒரு பெரிய தர்மம், முத்திக்கு வழிகாட்டுதல் என்று எங்களுடைய திருமூலர் சொல்லியிருக்கிறார். பூஜைக்கு பூ எடுத்துட்டு போ, முடியலையா? பச்சிலையாவது, அதுவும் முடியல. நான் நாத்திகன், எனக்கு புத்தி உண்டா? சரி, ஒரு பசுவிற்கு ஒரு இலை கீரை கொடு அப்படின்னு கேட்டேன். அதுவும் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னான். நாங்களே எல்லாம் மாடி வீட்டில் இருக்கோம், பாக்கெட் பால் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே எங்கே பசுமாட்டை பார்க்கறது, புல்லை கொடுக்குறீங்க. சரி, சாப்பிடும்போது உணவு கொடு ஒரு பிடி அப்படின்னு. இல்லை, கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. பொறுத்திர பல்கணத்தாருக்கு அட்டி ஈட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய், அதுவும் இல்லை. சரி, என்னதான் பண்ண முத்தி அப்படின்னா, யாவர்க்குமாம், எல்லாருக்கும் யாவர்க்கும் ஆம், எல்லாராலையும் முடியும் என்றும் சொல்லி இனிமையாக பேசு, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று சொன்னார். எங்களுடைய அப்பர் பெருமானும் கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வனானேன் என்று சொன்னார். வள்ளுவ பேராசானும் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொன்னார். அதனால இனிமையாக பேசுவது அது நமக்கு உகந்தது. அதையாவது பேசுங்கள் என்றார். அதனால்தான் ஞானசம்பந்த பெருமான் யமன் கூட நம்ம இனிமையாக பேசுகின்ற போது அவங்ககிட்ட கும்பிடு போட்டுட்டு விலகி போயிடுவான். யமன் தூதுவர் அஞ்சுவர் இன்சொலால் என்று சொன்னார். ஆகையினால வெய்ய சொல்லை ஆறி தூய்மை செய்து, மனதை தூய்மை செய்து, உடலை தூய்மை செய்து, ஏன்னா உடலும் உள்ளமும் நமக்கு தூய்மைப்படுத்த வேணும். அது சிவபூஜை செய்கின்றவர்கள பஞ்ச சுத்தியில் அது ஒன்றாக சொல்லப்படுகிறது. திரவிய சுத்தி, லிங்க சுத்தி, பூத சுத்தி என்று சொல்லுகின்ற போது இந்த வகைகளில் இது சுத்தி செய்வது என்பது நம்முடைய மரபுகளில் ஒன்று. காம வினை அகற்றி, காமம் என்பது விருப்பம். அதனால் எதெல்லாம் விருப்பமாக அதிகமாக ஒன்றின் மீது விருப்பம் கொள்வது என்பது அதற்கு நாம் அடிமையாகுவதாக ஆகும். அதனால் காம வினை அகற்றி நல்லவாறே உண்டன் நாமம் இந்த 6 நிலைகளிலிருந்து நீங்கி நல்லவாறே உண்டன் நாமம் நவின்றால் நாமம் நமச்சிவாயகர் தான். அந்த பஞ்சாக்கரத்தை யார் ஒருவர் இந்த நிலைகளில் இருந்து ஓதுகின்றார்களோ அவர்களை தேடி வந்து வல்லவாறே வந்தருளுவார் அப்படின்னு சொல்கிறார். சாமி சும்மா கொடுப்பாரா? அதனால் நாம் ஒன்றை செய்தால் ஒன்றை செய்வதற்கு இறைவன் ஒன்றை விரும்பி அதற்காகத்தான் இதை செய்கிறான் என்றல்ல, ஆனாலும் நம்மை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இவைகளை எல்லாம் நமக்கு காட்டுகின்றார். ஆகவே ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காம வினையகற்றி நல்லவாறே உண்டன் நாமம் நவின்று ஏத்த வல்லவாறே வந்தருளாய் வடிவலம் மேயவனே என்று ஞானசம்பந்தர் காட்டுகின்றார். திருமுறைகள்
நம்மை வாழ்வியல் நெறிமுறைக்கு இட்டு செல்லுகிறது, வழிநடத்தி செல்லுகிறது. ஆகையினால்தான் திருமுறைகளை நாளும் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு அறநர் இயக்கம் பன்னீர் திருமுறை இசை விழாவினை தொடர்ந்து 21 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறது. இதிலே திருமுறைகளில் என்ன வேணும் எல்லாம் இதிலே இருக்கு. ஆனால் எங்களுடைய மகா சன்னிதானம் வைத்த பேரை இவர் ஒரு ஆள் தான் ஒழுங்கா செஞ்சிட்டு இருக்கார். பாக்கி யாரும் அதை செய்யல. அவர்கள் தான் வேத, சிவாகம, புராண, இதிகாச, தோத்திர, சாத்திர, சைவ சமய திருமுறை சிறப்பு சாத்திரம் வரைக்கும் அந்த மகா சன்னிதானம் வைத்த பெயர் அது. அவர்கள் எந்த மாநாடு நடத்தினாலும் இதுதான் தலைப்பாக இருக்கும். ஏன்னா திருமுறைகள்ல புராணம் இருக்கிறது, திருமுறைகள்ல இதிகாசம் இருக்கிறது, திருமுறைகள்ல சாத்திரம் இருக்கிறது, திருமுறைகள்ல எல்லாம் இருக்கும்போது அப்புறம் அதனால இது இறைவனால சொல்லப்பட்டது வேதம். வேதம் இங்க சபா இவர் பேசும்போது சண்முக சுந்தரம் பாடுகின்ற போது முதல்ல அதை தான் பாடுறேன். வேதம் போதி வெண்ணுள் புண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் உரிதோலார் நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே என்று சக்கராக பண்ணல மிக அற்புதமாக ஞானசம்பந்தர் அள்ளி செய்திருக்கிறார். அதனால வேதம் அதிலே இருக்கிறது. இறைவன் சொன்னது வேதம், நலம் வேதம் போதி என்று சொன்னார். அடுத்தது சிவாகம். ஆகமம் ஒருவருக்கு எப்படி ஹோமம், அதாவது வேதம் பேசும், ஆகமும் செயல்படுத்தும். ஹோமம் பண்றாங்க சிவாச்சாரியார். அது நாவுக்கரசர் சொல்லுகின்ற போது போதிய ஞானமும் ஞான பொருளும் ஒளி சிறந்த வேதியர் வேள்வியும் வேதியர் வேள்வியும் ஆவன. அதை ரெண்டா கொண்டு கொடுத்து பொருள் வாங்கணும். அப்படி பார்த்தால்தான் வேதியர் வேதமும் வேதம், வேதியர் வேள்வியும் ஆகமம். அதனால்தான் எண்ணிலாகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலாரமே அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவராயின பெருந்தவர் கொழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகம சீலர்க்கு அருள்நல்கும் பெம்மானே என்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் நமக்கு காட்டுகின்றார். நல்ல ஆகமம் புராணம் நமக்கு நாவுக்கரசர் ஒரு புராணம் வரலாற்றை வைத்தே ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். ஒருவனாய் உலகேற்ற நின்ற நாளோ ஓர் உருவே மூவுருவம் ஆன நாளோ கருவனாய் காமனை முன் காய்ந்த நாளோ கன்னடலால் காமனையும் விடித்த நாளோ மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ மான்மரிக்க ஏந்தி ஓர் மாது ஓர் பாகம் திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. ஒரு பாடல்ல எத்தனை வரலாறு புராணங்கள் அதுல வச்சிருப்ப. நீ ஒருவனா இருந்திய அப்பியா திருவாரூருக்கு வந்த? மூவுருவமா பிரம்மா விஷ்ணு ருத்திருக்கள் என்று பேசுகின்ற அந்த நிகழ்வின் போது வந்தியா? காமனை எரித்தார்கள் என்று சொல்கிறார்கள், அப்ப முன்ன வந்தியா பின்னடியா என்று அந்த பழமையை காட்டி புராணங்களை காட்டி அந்த பதிகம் முழுவதுமே பாடியிருக்கிறார். சிறைவான் திணர் புனர் சிற்றம்பலத்து புக்கு நடமாடுவதற்கு முன்னோ பின்னோ என்றே கேட்கிறார். அப்படி திருவாரூரினுடைய பழமையை நமக்கு காட்டுகிறார். இதிகாசம் வைத்தீஸ்வரன் கோயில் பதிகம் முழுசுமே இதிகாசம்தான். ராமாயணம் மகாபாரதத்தை அவ்வளோ அற்புதமாக அதில் ராமாயணத்தை பற்றி முழுவதுமே கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தும் கதிர்மதியும் உள்ளார்ந்த சடைமுடியும் பெருமானார் உரையுடன் கல்லாய சம்பாதி சடாயும் தாமிருவர் புல்லானாருக்கு அறையினிடம் புள்ளிருக்கு வேண்டுவரே என்று அங்கே இதிகாசங்கள் காட்டப்பட்டு தோத்திரம் இறைவனை வழிபாட்டுக்காக உரிய மலர் வழிபாடு நீரும் கொண்டு மறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏற்றி வாழ்த்த என்று சொல்வதற்கிணங்க இதில் 11ஆம் திருக்குறையில் கபிலத்தேவ நாயனார் ஒரு பாடல் பாடுறார். அதனால அதை மட்டுமே நீங்கள் நினச்சிக்க கூடாது. அதனால தான் பல இதுகளில் சொல்றது இல்லை. 1000 பசுமாட்டுக்களிலிருந்து பாலை பெற்று
இறைவனுக்கு ஆட்டுவதை காட்டிலும் 1000 தாமரை மலர்களை கொண்டு வந்து இறைவனுக்கு சூட்டுவதை காட்டிலும் ஒரு பாமலரால் திருமுறையினால் இறைவனுக்கு வழிபாடு செய்தால் எல்லா பலனும் வந்துடும் சொன்னார். இது எளிமையானதுதான். எல்லாரும் இதே படிச்சுட்டு புண்ணிய உழைப்ப மக்கள் மறந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்வதில்லை. ஆனாலும் இந்த திருமுறையினுடைய சிறப்பை அவர் காட்டுறார். நீதிவெண்பா என்கின்ற ஒரு நூலும் அதே போன்று இல்வம் அருகுக்கு ஒவ்வா நாள் மலர்கள் நால்வர் அவருடைய சொற்கு ஒவ்வா நான்மறைகள் என்று சோமசுந்தரர்க்கென்றே சொல் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதனால இது தோத்திரமாகும். சாத்திரம் எடுத்த எடுப்புலெல்லாம் சொல்லிக்கிட்டே போறார் சேக்கிழார் பெருமான். பல சாத்திரங்கள் எல்லா வகையிலையும் இருக்குது. ஒவ்வொரு அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்று வினை முதலாகிய அனைத்துமே நம்முடைய சாத்திரங்களை பற்றி காட்டப்பட்டது. ஆகையினால் திருமுறைகள் நமக்கு வேத சிவாகம புராண இதிகாச தோத்திர சாத்திரங்களை எங்களுடைய குருமணியினுடைய வாக்குகளை அப்படியே ஃபாலோ சொல்றாங்கல்ல, வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அறநருள் இயக்கம் இன்றைக்கு 21ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த குழந்தையினுடைய வயது 21 வயது. எங்களுடைய மகா சன்னிதானம் இருந்தால் எந்த அளவிற்கு மகிழ்ந்திருப்பார்கள் என்பதை அவர்களுடைய நூற்றாண்டு நினைவிலே சிந்தித்து இந்த அறநருள் இயக்கத்தை நிறுவியிருக்கின்ற சாமி தண்டபாணி போதுவாருக்கும் தன்னுடைய தலைவராக இருக்கின்ற சபா சண்முக சுந்தரம் அவர்கள் உள்ளிட்ட அங்கத்தினர்களுக்கும் எல்லா நலன்களும் மலன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. மிக சிறப்பாக வேகம் கெடுத்தாண்ட வேந்தன